ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். பொங்கல் பண்டிகை என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த பொங்கலும் கரும்பும் மட்டுமல்ல, வாடி வாசலில் சீரிப்பாயும் ஜல்லிக்கட்டு காளைகளும் தான். இதற்காக தமிழ்நாடு முழுவதும் காளைகளும் காளையரும் உற்சாகமாக தயாராகி வரும் நிலையில் ஆண்டிப்பட்டி மக்களிடம் மட்டும் குமுறல் வெடித்திருக்கிறது. டி வாடிப்பட்டி, டி கன்னியமங்கலம், டி வி ரங்கநாதபுரம், இந்த பெயர்களை கேட்டாலே அங்கே காளைகளின் கூளம்பொலிகள் அதிரும். கடந்த 10 ஆண்டுகளாக தங்கள் பிள்ளைகளைப் போல காளைகளை வளர்த்து வருகிறார்கள் இந்த பகுதி மக்கள். பேரிச்சம்பழம், பருத்தி விதைகள் என தருவதோடு நீச்சல் பயிற்சி, மண் குத்துதல் என தன் இரத்தத்தை சிந்தி காளைகளை தயார் செய்கிறார்கள். ஆனால் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் இவர்களுக்கு மிஞ்சுவது என்னவோ ஏமாற்றம் மட்டும்தான். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்பது இவர்களின் வாழ்நாள் கனவு. ஆனால் ஆன்லைன் டோக்கன் முறையிலும் சரி, நேரடி பதிவிலும் சரி, கடந்த 10 ஆண்டுகளாக இவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக வேதனையை பகிர்கின்றனர். இந்த சுத்துப்பட்டி ஏரியாலே 20-30 மாடு இருக்கு. எங்க ஊர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 மாடு, 150 மாடு மேல வச்சிருக்கோம். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக இப்ப வரப்போற பொங்கலுக்கு மாடை தயார் பண்ணிக்கிருக்கோம். மாட்டுக்கு சத்தான உணவுகள், நீச்சல், நடைபயிற்சி, தினமும் மாட்டுக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்கோம். தேனி மாவட்டத்தின் மற்ற பகுதிகளுக்கு கிடைக்கும் முன்னுரிமை தங்கள் கிராமங்களுக்கு மட்டும் ஏன் மறுக்கப்படுகிறது? இதில் அரசியல் தலையீடு இருக்கிறதா அல்லது அதிகாரிகளின் பாரபட்சமா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புகிறார்கள் இந்த உரிமையாளர்கள். ரொம்ப ஆர்வ ஆசையோட பொம்பளை பிள்ளையில இருந்து வளர்த்து இந்த காளைகளை நல்ல முறையா நம்ம மாடு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வளர்த்து அந்த பிரயோசனமே கிடைக்கல. எங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் வேணும். பெரிய சல்லி எது வருதோ எங்களுக்கு அந்த டோக்கனே கிடைக்கிறது இல்லை. ஆசைப்பட்டு வளர்த்து அதுக்கு எல்லா வச்சு நீச்சல்ல கொடுத்து மண்ணு குத்த விட்டு எல்லா வேலையுமே நாங்கள் தயார் பண்ணி 10 வாலண்டரி பேரை சேர்ந்து தயார் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு நாங்கள் வச்சு எங்களுக்கு டோக்கனே இல்லைன்றாங்க. ஏன் எங்களுக்கு இல்லைங்கிறாங்க? 30க்கும் மேற்பட்ட காளைகள் தங்கள் பகுதியில் மட்டும் தயார் நிலையில் இருந்தும் மதுரையின் மண்ணை தொடக்கூட முடியாத நிலையில் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்கிறார்கள் இவர்கள். அரசு செவி சாய்க்குமா? ஆண்டிப்பட்டி காளைகளின் சீற்றம் அரசின் செவிப்பறைகளை எட்டுமா? பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் மலைச்சாமி. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.